அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் இஸ் a visual cinematic masterpiece. ஜேம்ஸ் கேமரான் இந்த வாட்டியும் பண்டோராவா அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா பிவிஆர் விஆர் மாலில் பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன் 3Dல பார்த்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் 3D ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் திஸ் இஸ் த மூவி டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் 3D. இந்த படத்தை ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கல, பட் டிஜிட்டல் கேமராவில் தான் எடுத்திருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் 3D. யூஸ்வலாக 3D கிளாஸ் போட்டு பார்த்தா கண்ணு வலிக்கும், பட் இந்த வாட்டி ஜேம்ஸ் கேமரான் இது எல்லாத்தையும் கன்சர்ன் எடுத்து ஒரு பெஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த கதையை லோவாக்கோட பிரதர் இழப்புலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இந்த ஃபேமிலி எப்படி அந்த பெயினை க்ரோ த்ரூ பண்ணி வெளில வராங்கன்றது தான் காமிக்கிறாங்க. பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெத்திரியா நடிச்ச ஜோயி சால்டானா, ஷீ ஸ்டோல் த ஷோ. கேரக்டரா நடிக்கல, நாவி மக்களா வாழ்ந்துட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கிரியோட பவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம், இவான்ற அந்த கடவுளை காமிச்ச விதம் எல்லாமே செம்மையா இருக்கு. அண்ட் வராங்க நடிச்ச ஃபயர் நாவி சார்லி சாப்ளினோட கிராண்ட் டாட்டர். எவ்வளவு பேருக்கு தெரியும்? கமெண்ட் பண்ணுங்க. ஜேக் செல்லிக்கும் ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கும், பட் இந்த கர்னல் மட்டும் எவ்வளவு வாட்டி அடிச்சாலும் வந்துக்கினே இருப்பானடா செத்த பாம்பு மாதிரின்ற மாதிரி இருக்கும். என்னதான் கதையில பெரிய ஓட்டை இருந்தாலும் அந்த விஷுவல்ஸ் உங்களை